நான் ஒரு நாள் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன் மேடம். திடீர்னு என் காட்சியில் வந்து எனக்கு பைபிள் ரொம்ப வாசிப்பேன். நான் தேவார திருவாசகங்கள், திருக்குறள் ரொம்ப ஆழமாக வாசிப்பேன். திருப்பதிகங்களை வாசிப்பேன், குரானை வாசிப்பேன். எனக்கு பகவத்கீதை ரொம்ப பிடிக்கும். கம்பராமாயணத்தை ஃபுல்லாக வாசிப்பேன். இப்போ கூட கம்பன் நாவுக்கரசிங்கிற ஒரு விருதை டெல்லி கம்பன் கழகம் எனக்கு கொடுத்தது. வாசிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன், எதுக்கு, எப்படி எப்படி இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்கிறது, வை நாட், வை, ஸோ வாட், இது கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பதில்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். என்னை போன்ற கேட்டகரியில், என்னோடு படித்த என் கேட்டகரியில் இருக்கிறவர்களுக்கு இல்லாத பல அனுபவங்கள், பல சம்பாதிப்புகள், பல செல்வாக்கு, புகழ், பயணம் எல்லாம் எனக்கு கிடைத்ததற்கு காரணம் என் வாசிப்பும் என் தேடலும். நீங்களும் வாசியுங்கள், தேடுங்கள், எதையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன் எதுக்குன்னு தோண்டி எடுத்துருங்க. நான் பார்க்குறேன், பயப்படாதீங்க. ஃபியர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல். இட்ஸ் a false evidence. never fear. யாருக்கும் பார்த்து பயப்படாது. முக்கியமாக டீச்சரை பார்த்து பயப்படாது. மரியாதை கொடு, டு த கோர், கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி கொடு, தப்பில்லை, பயப்படாது. அச்சப்படாமல் இரு, யாருக்கும் அச்சாதே, எதற்கும் அஞ்சாது. அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை. எது நேரிடும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம், யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம். பாரதி அப்படி நிற்கிறான். ஃபேஸ் இட். இந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிற, நான் சொன்னல, நான் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி உட்காந்துருக்கார். அவர் ஆட்டுக்குட்டி ஒரு மடியில் வச்சுருக்கார். நான் பார்த்த உடனே அந்த ஆட்டுக்குட்டி மேலே அவ்வளோ ஆசை. குரு மடியில் உட்கார்ந்தா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? குருதேவ் நமன் தானே சொல்கிறீங்க, குரு தானே சார். கு என்றால் ரூ, கு என்றால் இருள், ரூ என்றால் விளக்குதல், இருளை விளக்குபவன் குரு. ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். ஆச்சாரியன் என்பவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன், பிறப்பறுப்பவன் பரமாச்சாரியன். அடுத்தது போய் தன்னில் அந்த ஆத்மாவை கலந்து கொள்வதற்கான வழி சொல்லுபவன் விசிட்டாச்சாரியன். கிருஷ்ணன் அந்த லெவல். அப்போ ஸ்டார்டிங் லெவல் நாம தானே, ஆசிரியர்கள் தானே. குருமார்கள் என்கின்ற சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டுக்குட்டி அந்த குரு மடியில் உட்கார்ந்த உடனே திடீர்னு கிராஃபிக்ஸில் அந்த ஆட்டுக்குட்டி மூஞ்சியாக மாறிடுச்சு. சே, ஹவு பியூட்டிஃபுல். நாம் போய் என் கிளாஸில் இப்படி யாராவது பேசினா நான் ஒரு கும்பிடு போட்டுருவேன். இப்படி இருக்கணும் என் கிளாஸ் டீச்சர்ஸ். நேராக நான் ஒரு ஃபாதர்கிட்ட போனேன். ஃபாதர், வாங்க ப்ரொஃபஸர். நான் ஒரு கிண்டல் பண்ணுவார் என்ன, நான் அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து படித்தேன். வாங்க ப்ரொஃபஸர். என்ன சார், கிறிஸ்துவரெல்லாம் மாறக்கூடாது, கிறிஸ்து மடியில் உட்கார ஆடாக மாறணும், வழி சொல்லுங்கள். ஏன் சார்? குரு சார். 5th ஸ்டாண்டர்டில் என் கல்யாணி மிஸ் என்னை இங்கே தொட்டுட்டாங்கன்றதுனால 3 நாள் குளிக்கல. நான் அவ்வளோ பிடிக்கும் டீச்சர்னால், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டீச்சர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஒரு டீச்சர் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அழகாக இருப்பாங்க. அவங்கள அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவங்கள என்ன காரணத்துக்காக என்னை பிடிக்காது அவங்களுக்கு. சாரி டு சே பெருமாள் சார், ஷீ இஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு இப்படி சொல்லுவாங்க. அழகாக இருப்பாங்களா, உதட்ட எப்படி வச்சுப்பாங்க, உருப்பட மாட்டானா, ஹோப் ப்ளஸ் அப்படின்னு போவாங்க. அப்போ கூட அழகாக இருப்பாங்க. அவங்கள ஜெயித்தேன் நான். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். அப்படி தானே சார் ஜெயிக்கிறது? பெரியவங்களை வேற எப்படி ஜெயிக்கிறது? நீ முடிச்சுட்டு என்கிட்ட தான் வரணும். நான் சொல்கிறேன், நீ இதை முடிச்சுட்டு வாடி, அங்கே இருக்குது உனக்கு. வாழ்க்கை உண்மையாக சந்திக்கக்கூடிய இடம் கல்லூரியில் இருக்குது. கல்லூரியிலையும் இல்லை, கல்லூரியில் ஃபைனல் இயர் முடிக்குதுங்கல்ல, அங்கே இருக்குது வாழ்க்கை. நான் ஒன்று சொல்லட்டுமா? இதெல்லாம் என்னன்னு சொல்லட்டுமா? இதெல்லாம் என்ன? 6th 7th 8th 9th 10th 11th 12th இதெல்லாம் என்ன தெரியுமா குழந்தைகளை?
அச்சப்படாம இந்த தாய் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுங்கள். பயப்படவே பயப்படாது. நான் சொல்றதை மட்டும் கேட்டு வச்சுக்கோ. நீ துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருக்கும் கப்பல் இப்பொழுதுதான் கட்டப்படுகிறாய். அவர்கள் என்ன அதை உன் கட்டமைவில் எப்படியெல்லாம் நீ கட்டப்படுகிறாயோ அனுமதி, உறுதியாக உன் கட்டமைப்பை ஏற்படுத்திக்கொள். ஏனென்றால் நான் சொல்றேன் இல்லையா, இந்த +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி, பிகாம், பிஏ, பிபிஏ எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இல்லைன்னா பிடெக், பிஇ, எம்பிபிஎஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ பெருங்கடலை சந்திக்க போகிறாய். அந்த பெருங்கடலை சந்திக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் கூட இருக்க மாட்டார்கள். இங்கே எது கட்டப்பட்டதோ அந்த உறுதியுடன் தான் நீ அந்த ஆழ்கடலை சந்தித்தாக வேண்டும். அந்த ஆழ்கடலை நீ சந்திப்பதற்கு இப்பொழுது நீ துறைமுகத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை மட்டும் மனதில் கொள். யாரும் சொல்லி செய்யறதில்லை. உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இந்த டீச்சர்ஸ்லாம் காதை முடிக்கும், இந்த பெற்றோர்கள்லாம் காதை முடிக்கோங்க. உங்களுக்கான விஷயம் கிடையாது இப்போ நான் சொல்ல போகிறது, எல்லாம் என் குழந்தைகளுக்கான விஷயம். அது ஒருவேளை உங்களுக்கு உவப்பாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, இந்த ஸ்கூலில் வந்த உடனே இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற பொண்ணுக்கு ப்ரைஸ் கொடுக்க சொல்லலை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து என்ன சொல்லலை தெரியுமா, 100% அட்டெண்டன்ஸ் இருக்கிற பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லலை. எனக்கு ரெண்டும் சந்தோஷம் பெருமாள் சார். ஏன் தெரியுமா, எனக்கு பல கேள்விகள் உண்டு சார் இந்த சிஸ்டமில், பல கேள்வி. இன்னைக்கு என் குழந்தைகளை நான் விடுவிக்க போகிறேன், நான் விடுதலை செய்ய போகிறேன். அந்த குழந்தைகள் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவிலும் இந்தியாவை உலக நாடுகளிலும் முன்னிறுத்துவதற்கான அத்தனை கல்வி தகுதிகளையும் பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிற குழந்தைகள் என்பதனை அவர்கள் புத்தியில் மனதில் இதோ விதைக்க போகிறேன். கவனமா என் பேச்ச கேள். ஆக்சுவலா ஏன் தெரியுமா, எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த 100 நாளும் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, ஐயோயோங்கிறாங்க கார்த்திகா மேடம். இல்லை மேடம், எனக்கு ஒரு டவுட்டு தான் அது. எனக்கு டவுட்டு. நான் என்ன சொல்கிறேன், 95 நாள் வந்தால் போதாது, ஒரு 5 நாள் அந்த குழந்தைகள் எடுத்துக்கிட்டுமே. ஒரு காது குத்துக்கு போட்டோம், ஒரு கல்யாணத்துக்கு போட்டோம், ஒரு கருமாதிக்கு போட்டோம், ஒரு திருவிழாவுக்கு போட்டோம், போட்டுமே. கூட்டிட்டு தான் போங்களேன். உறவு நான் என்னன்னு தெரியல. ஒருத்தங்க கீழே விழுந்துட்டோம், இப்படி பார்க்குதுங்க, தெரியல அதுங்களுக்கு. கூட்டிட்டு போங்கிறனா, உடம்பு சரியில்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு அம்மா அப்பாவுக்கு தர தெரியல. 100 நாளா எங்க ஸ்கூல்ல வந்து நிக்கணும். உங்களுக்கு 95 நாள் தான் வருவோம். 5 நாள். பெற்றோர்களே கவனம். குழந்தைகளை இந்த எம்ப்ரேஸ் த எக்ஸலன்ஸ்ங்கிறாங்கல்ல, வாட் இஸ் எக்ஸலன்ஸ்? வாட் இஸ் எக்ஸலன்ஸ்? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அதுக்கும் மேல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, லெஜெண்டரி. அதுக்கும் மேல ஒரு சொல் இருக்கு, அதுக்கு இன்னும் வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்படலை. அதுதான் இந்த குழந்தைகள். வாங்க குழந்தைகளே, அடுத்தடுத்து நீ என் தோளின் மீது நேரி நின்று இந்த உலகத்தை பார்க்கிறாய். என் பார்வையை விட உன் பார்வை விசாலமானது தானே. என்னை விட புத்தி. நான் சொன்ன மேடம் கோச்சிக்க கூடாது. ஐயோ ஐயோ இன்னும் என்னென்ன சொல்ல போறாங்களோன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருங்க குழந்தைகளே, நான் சொல்றத மனசுல உறுதியா வாங்கிக்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு பிறகு என் குழந்தைகள் யாருமே ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன், இது என்னுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா ஆஸ் அ டீச்சர். என் கிளாஸ்ல ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனது கிடையாது என்பதுதான் என் வாழ்க்கையில் என் டீச்சராக என்னுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு குழந்தைய கூட நான் ஃபெயில் ஆக விட்டதில்லை. ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒரு டீச்சர் ஃபெயில் ஆறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை அத்தனை விஷயங்களை கடந்து தானே என்கிட்ட வருது. என்கிட்ட வந்துட்டு அது எப்படி ஃபெயில் ஆக முடியும்? அது ஃபெயில் ஆகுதுன்னா என்னுடைய இன்எஃபிஷியன்சி தான். நான் இப்படி நினைக்கிறேன். டீச்சர்ஸ் கோச்சிக்கிட்டா கோச்சிக்கோ. குழந்தைகளே, நீங்கள் ஃபெயிலாக பிறக்கவே இல்லை. ஏனென்றால் ஃபெயிலாக பிறந்தீர்கள்னா 8வதுலேயே ஃபெயில் ஆகிருக்கணும்ல. 9 எப்படி வந்தீங்க? 10th ஃபெயில் ஆகணும்னா எதுக்கு 9th வந்தீங்க? 9th வரைக்கும் வந்துட்டீங்களா? எப்படி 10th ஃபெயில் ஆக முடியும்? முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க முயற்சி செய்தால் ஒழிய நீங்கள் ஃபெயில் ஆக முடியாது.
அவ்வளோதான். ஃபெயிலாகிறதுக்கு முயற்சி செய்யாதீர்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எப்பவுமே எதையுமே ஏன், எப்படி, எதற்கு என்று கேளுங்கள். எது உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தப்படுகிறதோ அதில் ஃபுல் டைம் கான்சன்ட்ரேஷனில் கொடுங்க. வகுப்பில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையனுடைய துயரங்களையும் துக்கங்களையும் அவனுடைய விளையாட்டுகளையும் கவனிப்பதற்கு உங்களுடைய காதுகளை, உங்களுடைய நேரத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள். இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் உன்னை ஜெயிப்பதில் இருந்து நினைச்சா கூட, நீயே நினைச்சா கூட உன் ஜெயிக்கிறதுல இருந்து உன்னை தடுக்க முடியாது. ஆனால் இந்த டிட்டர்மினேஷன் உனக்கு இருக்கணும். நான் இப்படி சொல்றேன், இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, நான் ஒரு நாள் ஏதோ ஒன்று படிச்சிட்டு இருக்கிறேன் மேடம். திடீர்னு என் காட்சியில் வந்து எனக்கு பைபிள் ரொம்ப வாசிப்பேன். நான் தேவார திருவாசகங்கள், திருக்குறள் ரொம்ப ஆழமாக வாசிப்பேன். திருப்பதிகங்களை வாசிப்பேன், குரானை வாசிப்பேன். எனக்கு பகவத்கீதை ரொம்ப பிடிக்கும். கம்பராமாயணத்தை ஃபுல்லாக வாசிப்பேன். இப்போ கூட கம்பன் நாவுக்கரசிங்கிற ஒரு விருதை டெல்லி கம்பன் கழகம் எனக்கு கொடுத்தது. வாசிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன், எதுக்கு, எப்படி எப்படி இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்கிறது, வை நாட், வை, ஸோ வாட், இது கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பதில்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். என்னை போன்ற கேட்டகரியில், என்னோடு படித்த என் கேட்டகரியில் இருக்கிறவர்களுக்கு இல்லாத பல அனுபவங்கள், பல சம்பாதிப்புகள், பல செல்வாக்கு, புகழ், பயணம் எல்லாம் எனக்கு கிடைத்ததற்கு காரணம் என் வாசிப்பும் என் தேடலும். நீங்களும் வாசியுங்கள், தேடுங்கள், எதையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன், எதுக்குன்னு தோண்டி எடுத்துருங்க. நான் பார்க்குறேன், பயப்படவே பயப்படாதீங்க. ஃபியர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல். இட்ஸ் a false evidence. never fear. யாருக்கும் பார்த்து பயப்படாது, முக்கியமா டீச்சரை பார்த்து பயப்படாது. மரியாதை கொடு, டு த கோர், கடவுளுக்கு கொடுக்கிற மாதிரி கொடு, தப்பில்லை, பயப்படாது. அச்சப்படாமல் இரு, யாருக்கும் அச்சாதே, எதற்கும் அஞ்சாது. அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை. எது நேரிடும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம். யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம். பாரதி அப்படி நிற்கிறான். ஃபேஸ் இட். இந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிற, நான் சொன்னல, நான் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி உட்காந்துருக்கார். அவர் ஆட்டுக்குட்டி ஒரு மடியில் வச்சுருக்கார். நான் பார்த்த உடனே அந்த ஆட்டுக்குட்டி மேலே அவ்வளோ ஆசை. குரு மடியில் உட்கார்ந்தா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? குருதேவ் நம்ம தானே சொல்கிறீங்க, குரு தானே சார். கு என்றால் ரூ, கு என்றால் இருள், ரூ என்றால் விளக்குதல், இருளை விளக்குபவன் குரு. ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். ஆச்சாரியன் என்பவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன். பிறப்பறுப்பவன் பரமாச்சாரியன். அடுத்தது போய் தன்னில் அந்த ஆத்மாவை கலந்து கொள்வதற்கான வழி சொல்லுபவன் விசிட்டாச்சாரியன். கிருஷ்ணன் அந்த லெவல். அப்போ ஸ்டார்டிங் லெவல் நாம தானே, ஆசிரியர்கள் தானே. குருமார்கள் என்கின்ற சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டுக்குட்டி அந்த குரு மடியில் உட்கார்ந்த உடனே திடீர்னு கிராஃபிக்ஸில் அந்த ஆட்டுக்குட்டி மூஞ்சியா மாறிடுச்சு. சே, ஹவு பியூட்டிஃபுல். நாம் போய் என் கிளாஸில் இப்படி யாராவது பேசினா நான் ஒரு கும்பிடு போட்டுருவேன். இப்படி இருக்கணும் என் கிளாஸ் டீச்சர்ஸ். நேராக நான் ஒரு ஃபாதர்கிட்ட போனேன். ஃபாதர் வாங்க ப்ரொஃபஸர். நான் ஒரு கிண்டல் பண்ணுவார் என்ன, நான் அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து படித்தவன். வாங்க ப்ரொஃபஸர். என்ன சார், கிறிஸ்துவரெல்லாம் மாறக்கூடாது, கிறிஸ்து மடியில் உட்கார ஆடா மாறணும், வழி சொல்லுங்க. ஏன் சார்? குரு சார், 5th ஸ்டாண்டர்டில் என் கல்யாணி மிஸ் என்னை இங்கே தொட்டுட்டாங்கன்றதுனால 3 நாள் குளிக்கல. நான் அவ்வளோ பிடிக்கும் டீச்சர்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டீச்சர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஒரு டீச்சர் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அழகாக இருப்பாங்க. அவங்கள அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவங்கள என்ன காரணத்துக்காக என்னை பிடிக்காது அவங்களுக்கு. சாரி டு சே பெருமாள் சார், ஷீ இஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு இப்படி சொல்லுவாங்க. அழகாக இருப்பாங்களா, உதட்ட எப்படி வச்சுப்பாங்க, உருப்பட மாட்டானா, ஹோப் ப்ளஸ் அப்படின்னு போவாங்க. அப்போ கூட அழகாக இருப்பாங்க. அவங்கள ஜெயிச்சேன் நான்.
அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். அப்படி தானே சார் ஜெயிக்கிறது? பெரியவங்களை வேற எப்படி ஜெயிக்கிறது? திருப்பி சண்டை போட்டா, அவங்க மனவலிக்க செஞ்சா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். உன்னையா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், அப்படி சிக்னேச்சர் போடணும். அப்படி போடுங்க. அந்த போய் நான் ஃபாதர் கிட்ட கேட்டேன். ஃபாதர் சொன்னார், எதுக்கு பர்வீன் உனக்கு அந்த வேலை வேணாம், அவர் மேய்ச்சலில் இருக்கின்ற ஆடாகவே இருன்னார். எதுக்கு சார்? ஏன் அவர் மடியில் உட்காந்தான்னா? ஏன் மடியில் உட்கார விரும்புகிற? இல்லை, அது எவ்வளோ கொடுத்து வச்ச ஆடல, டீச்சர் பக்கத்துலேயே இருக்குது. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பிள்ளைய பக்கத்துலேயே நல்ல கவனமாக பாரு சொல்லுவாங்கள்ல. அதுவும் ஃபெயிலாகிற பிள்ளைங்க அம்மா அப்பா சொல்லாது. ஃபஸ்ட்டு மார்க் வாங்கலாம் அவங்க அம்மா வந்து சொல்லும், கவனமாக பார்த்துக்கோங்க மேடம். அது ஏற்கனவே கவனமாக பார்த்து தானே ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுது. இன்னும் என்னத்த கவனமாக பார்க்குறது? காலேஜ் விட்டு அனுப்பிச்சிடலாம், ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடலாமா? அவ்வளோ என்ன கவனமாக பார்க்குறது? அதான் வாங்குதே ஃபஸ்ட் மார்க்கு. அந்த ஐயா சொன்னாருங்க, நீ நினைக்கிற மாதிரி அது கொடுத்து வச்ச ஆடு இல்லை பர்வீன். பின்ன அது ஏற்கனவே வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு. கீழே விட்டால் வழி தவறிடும்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சிருக்கார். நீ அவருடைய சொல் பேச்சு கேட்காத, கீழே விட்டால் வழி தவறி போயிற ஆடாக இருக்க வேண்டாம். அவர் பார்வைக்குள்ளாக அவர் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஆடாக இரு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டார். ஆஸ் அ டீச்சர் நான் என்ன தெரியுமா நினச்சேன்? நான் யாரை மடியில் உட்கார வச்சுருக்கேன்? ஆல் த டீச்சர்ஸ் ஆன்சர் மீ. நல்லா படிக்கிற, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற, எல்லோரையும் தான் வராத போதும் அட்டண்டன்ஸ் எடுத்து மூணு சொல்லி வைக்கிற, இருந்தாலும் அது எப்போவுமே ஒரு சப்ஜெக்டில் கூட ஃபெயில் ஆகாத ஒரு பிள்ளையத்தான் டீச்சர்ஸ் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. யாரை தெரியுமா பக்கத்தில் வச்சுருக்கணும்? நீங்கள் அதை சும்மா விட்டால் கூட அது உங்கள் மேய்ச்சல் நிலத்தில் தான் இருக்கும், அது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடும். யாரை தெரியுமா பக்கத்தில் உட்கார வச்சுருக்கணும்? யார் சொல்கிற பேச்சு கேட்கலையோ, யார் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு தயாராக இருக்குதோ, யார் ஹோம்ஒர்க்லாம் பண்ணலையோ, யார் அரோகண்ட். நான் ஒன்று சொல்கிறேங்க பெற்றோர்களே, நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளை ஏமாத்துகிற ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்தில் வேறு கிடையவே கிடையாது. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பிள்ளைக்கு பொய்யே சொல்ல தெரியாது மேடம். சூப்பராக சொல்லும். அந்த 4 பேரோட சேர்ந்து தான் மேடம் கெட்டு குட்டிச்சவர ஆயிடுச்சு. நானும் 4 பேரை 25 வருஷமாக தேடுறேன். அப்புறமா தான் ஒரு பேர் உண்மையை கண்டுபிடிச்சேன். அந்த 4த்துக்கே லீடர் இதுதான். அந்த அந்த ரஜினி படத்தில் வரும்ல, என் பேர் மாணிக்கம், ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாட்ஷா. உங்கள் பிள்ளைக்கு இருக்கிற 2வது பேர் எங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்னால் நம்புங்க. ஏங்க உங்கள் மாணிக்கம் இல்லைங்க, அது பாட்சாங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆசிரியர்களை மடியில் இருத்தி வையுங்கள். உங்கள் வகுப்பில் இருந்து ஒரு குழந்தை கூட வழி தவறி விடக்கூடாது, ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகக்கூடாது என்பதுதான் ஒரு ஆசிரியருடைய ஆகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். என்றால் யாரெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்று சொல்கிறேன் சார், கார்த்திகா மேடத்துக்கிட்டே சொல்கிறேன், பெருமாள் சார்கிட்டே சொல்கிறேன். ஆண்டு விழாவில் யாருக்கு தெரியுமா பரிசு கொடுங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பாருங்கள். யார் ஃபெயில் ஆகிட்டு கரெக்டாக பாஸ் மார்க் வந்திருக்கானோ அவனை பாராட்டுங்க. சும்மா 9th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 12th ஃபர்ஸ்ட் மார்க், அதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருச்சு இல்லை, அதை ஏன் அவ்வளோ கொஞ்சுறீங்கன்னு எனக்கு தெரில. நான் இங்கே பேச வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைக்கு இல்லை. நான் பேச வந்திருக்கிறது அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு பின்னால் உட்காந்துருக்குதுங்கள்ல, என்ன மாதிரி. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு சூசகமான விஷயம். ஆர் யூ வித் மீ? ஜெயிக்கணுமா? யார? ஏய் சும்மா, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சில பேர் அப்படியே உளறிடுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேள முழிக்கும், தெரியாது, சொல்ல தெரியாது. இங்கே எத்தனை பேருக்கு இப்போ நான் பேசி முடிச்சிடுற உடனே கரெக்டாக கேட்டேன்னா ஃபஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு வச்சிருவேன் நான். எத்தனை பேருக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்? சரி, எத்தனை பேருக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும்?
இப்போ என் பேச்சை கேட்குற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் ஃபர்ஸ்ட் மார்க் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கலாம். ஓகே, ஆர் யூ வித் மீ? சூப்பர். சொல்றதை கேட்டுக்கோ, நல்லா கேட்டு வச்சுக்கோ. பக்கத்தில் யாருக்கிட்டையும் எந்த டிஸ்கஷனும் பண்ணாத. நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிறது இங்கேயும் உட்காந்துருக்கிறது தான். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முறையாகத் திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முறையாகத் திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முறையாகத் திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முறையாகத் திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முறையாகத் திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முறையாகத் திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முறையாகத் திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முறையாகத் திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை
முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை. செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முறையாக திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை. முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு முயுவ விளக்க உரை. செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முறையாக திட்டமிடாது ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும். கலைஞர் விளக்க உரை. முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும்.